நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது என்னங்க முக்கியமான பயிற்சி? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல ஆட்சி பலம். இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகி ஜூன் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 27 நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை. நிறைய பேருக்கு பாருங்க, ஜாதகத்துல சுக்கிரபகவான் நல்லா இருந்தா இப்ப ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெடிமேட் கடை, பேக்கரி, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கம்ப்யூட்டர், கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான். இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் வர்றாருன்னா. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜ யோக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிளே தமிழ்ல. ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசி தாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை நல்லா சாதிக்கணுங்கிற குணம், டேலண்டான குணம் மிதுனத்துக்கிட்ட இருக்கும். பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ராசி மிதுன ராசிக்கிறாங்க. ஏன்னா அது கால புருஷனுக்கு 3ஆவது ராசி. இது காற்று ராசி. இப்போ காற்று எப்படி பாருங்க, டக்கு டக்குன்னு மாற்றி அடிக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இவங்களுடைய குணம். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு முடிக்கணும் எண்ணங்கள் மிதுனத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்குங்க. பயங்கரமாக அறிவாக திங்க் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் சொல்லி டேலண்டாக யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த மிதுன ராசிக்காரை அனுப்பிச்சு வைங்க, அந்த பிரச்சனை எவ்வளோ அழகாக சூப்பராக மட்டும் முடிப்பாங்க மட்டும் பாருங்க. அழகா ஸ்மூத்தா அழகா முடிச்சு அந்த பிரச்சனையை நல்லா சாதுவா பேசி சாணக்கியமான குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கமிஷன் வியாபாரம், எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், செல்போன் சம்மந்தப்பட்ட விஷயம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே கில்லாடி. படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் கணக்கு வழக்கு பாருங்க பக்காவாக போடுவாங்க. மனக்கணக்கிலே போட்டு போயிட்டே இருப்பாங்க. பிடிச்சதே இந்த மிதுனத்துக்கிட்ட இதான். நல்லா திறமை இருக்கு மிதுனத்தை பொறுத்தவரை, நல்லா திறமை இருக்குது. இந்த வெளியில கொண்டாதான் இவங்க பெரிய ஆளு தெரியுங்களா? பிரேத்தமில்ல பாருங்க, மிதுன ராசிக்காரங்க தொடர்ச்சியா நீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குறீங்க. அதனால சொல்றேன், மிதுன ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையே வந்தாலும் சரி, அதை பெருசா வெளியில காட்டிக்க மாட்டீங்க. இது உங்களுடைய ரகசியம். மிதுனத்தை பொறுத்தவரை எல்லா பொறுப்பையுமே எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்காக பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனை இல்லாமல் வருங்க, பெருசாக நம்ம லைஃப்பில் சாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்போ சுக்கிரபகவானை பற்றி பேசுகிறீங்க, அவர் எத்தனை வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்கள். 5 ஆசையை காட்டக்கூடிய சுக்கிரன். உங்கள்கிட்ட நிறைய ஆசை இருக்கா மனசுக்குள்ள? எவ்வளோ ஆசை வச்சுருப்பீங்க லைஃப்பில், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்குமோ அந்த ஆசையை காட்டுறது சுக்கிரன். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி. நல்லா தூங்கணும், திருமண வாழ்க்கை களத்துற சுகம் நல்லா இருக்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல ஆட்சி பலமாகிறார். எப்போதுமே சரி புதனும் சுக்கிரனும் நட்பு கிரகம், ரெண்டும் பக்கத்துல இருக்கும், தூரத்துலலாம் போக மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அப்ப இப்ப பாருங்க, இந்த சுக்கிர பகவான்
12ஆம் இடத்துல இருந்தால் அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அது எல்லாமே சுக்கிர பகவான் கூடியது. நட்சத்திரம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஏன் 12ஆம் இடத்துல போனாலும் இந்த மிதுன ராசி பாதிக்காதுன்னு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். கார்த்திங்கிறது சூரியன், எப்போதுமே சூரியன் புதனும் நட்பு கிரகம் தான். சந்திரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. அடுத்து பாருங்க மிருகசீரிடம், செவ்வாய் பாருங்க உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதியா வர்றாரு. அப்ப நல்ல நட்சத்திரத்துல பயணிக்குது. அப்ப எந்த ஒரு கெட்ட பலன் சொல்லக்கூடாது. மிதுன ராசி கெட்ட பலன் இல்ல, இருக்காது, இருக்கவும் கூடாது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மாவை எப்படி நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கணும் மட்டும் உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க, நீங்க பெரிய. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள், இது யார், நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, யார் ஜாதகத்தில் தசாபத்தி இல்லையோ கடன் இருக்கும். எப்படி கடன் இருக்கும், இல்லை எதிரி இருப்பாங்க, இல்லை வேலை உத்தியத்தில் தடை இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் பெருங்கொண்ட பண பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒரு மனக்குழப்பம் இருக்கும். கேளுங்க, எனக்கு வேலையில் சரியில்லை, கணவனை ஒற்றுமை சரியில்லை, குழந்தை பாக்கியம் தாமதமாக, தொழில் ஒரு மந்தமாக இருக்குது, படிப்பு கல்வியில் எதிர்பார்த்ததுக்கு என் குழந்தை நல்லா படிப்பு கல்வி இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதெல்லாம் ரீசெண்டாக ஜனவரி மாதத்துலேருந்து அப்படியே நம்ம லிஸ்ட்டு போட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே சொல்லுவாங்க. ஆமாங்க, இது நான் சொல்லுவேன், ஆமாங்க என் குழந்தை நல்லா புத்திசாலியாக இருந்துச்சு, இப்போ படிக்க மாட்டேங்குது, மருத்துவ செலவு வருது, கடன் இருக்குது, பகை இருக்குது, தாய்மாமா உறவுல விரிசல் இருக்குது, சகோதர சகோதரி ஒற்றுமை இல்லை, இது மாதிரி நிறைய தடையில் பார்த்தது இந்த மிதுனம் தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது மிதுன ராசி. இப்போ பாருங்கள் மிதுனம் எல்லாமே சூப்பராக இருப்பார். அரசியல் ஃபீல்டு ஃபஸ்ட்டு அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஜூலை மாதம் இந்த சுக்கரை போய் சொந்த வீட்டில் சுக்கரன் வராருங்க, விட்டுறாதீங்க. லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க, அரசாங்க வேலை சூப்பராக கிடைக்கும். பார்த்துக்குங்க, அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே சரி. இந்த சுக்கர பயிற்சியில் ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே நல்லா நீங்கள் பெரிய அளவுக்கு வருவீங்க. அறிவை மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணிப்போங்க. வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களா, வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, இப்போ வேலை சூப்பரான வேலை கிடைக்கும். பார்த்துக்குங்க, வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குங்க. மிதுனத்தை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சியில் ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏன்னா வெளிநாட்டு கிரகமான சுக்கரன் ஆட்சி பலம். இப்போ வெளிநாடு வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறாது, வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்களாம் ப்ரொமோஷன் வரப்போகுது. ஆனால் சிறு இடமாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இது கன்ஃபார்மாக நடக்கும் மிதுனத்துக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு புதன் வந்துடுவார், அரசாங்கம் மூலமாகவோ அல்லது தலைமை பொறுப்புலேயே நீங்கள் வேலை உத்தியோகத்தில் போகணும். இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குற யோகம் வருது. ஏதோ ஒரு வழக்கு உங்கள் பக்கம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. ஏதோ சொத்தோ வழக்கோ ஏதோ கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாள் போய்கிட்டு இருக்குது. அந்த சொத்து வழக்கு இப்போ அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து ஏதோ ஒரு சொத்து கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைச்சி உங்கள் பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பார்த்துக்கங்க, இதை விட்டுற வேண்டாம். மிதுனத்தை பொறுத்தவரை கணவனை ஒற்றுமை நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி கிடைக்கும், இல்லை கிடைக்க போகுது. இப்போ காதல் திருமணம், 2வது திருமணம், ஏன் காதல் திருமணத்துக்கு மட்டும் அழுத்தி சொல்கிறீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 5ஆம் வீடு ஆட்சி பலம் இல்லை. இப்போ பிடிச்ச பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும்ல. ஏன்னா சூரியனுடைய கால்களை போகிறாரு, செவ்வாயுடைய கால்களை போகிறாரு. கண்டிப்பாக காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா திருமணத்தடை இல்லாமல் மிதுனம் இருக்க முடியாது, நம்ம அடித்து சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் பாருங்கள். நண்பர்கள் கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். எத்தனை பேர் மட்டும் கேட்டு பாருங்கள், மிதுனத்தை ராசிகர்களாக ஆமான்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு உடல் பிரச்சனை, இல்லை கணவனுக்கு ஒரு உடல் பிரச்சனை, எனக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை, சொத்து வழக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, அரசாங்கம் திருப்பி வருமா, இப்போ வரும், கவலைப்பட வேண்டாம். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்க ஜாதகம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் வரும். தொழில் பண்ணவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மெயினாக ஐடிஐ ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, இந்த துறையெல்லாம் நல்லா இருக்கும்போது இரும்பு சம்மந்தோட வேலையை சரி, நெருப்பு சம்மந்தோட சரி, கமிஷன் ஏஜென்ட் சரி, நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க அடிக்க போதுங்க. நிறைய பேர் மிதுன ராசி கேட்குறது கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டை உள்ளவங்க சுக்கிர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அந்த யோகத்தை எடுங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். இப்போ பாருங்கள், நட்சத்திர பலன். முதல் நட்சத்திரம் என்ன வரும், மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஸ்டேட் ஃபார்வர்டு. கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாய் இல்லை, வீர தைரியம் அதிகமாக இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க, மருத்துவம் வேலை பார்ப்பீங்க, கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க. இந்த காடான ஒர்க்கெல்லாம் சூப்பராக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதத்துலேருந்து எந்த காரியமும் சரியே இல்லை. நண்பர்கள் எதிரி, மனைவி எதிரி, கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்புகள் இழத்தாட எல்லாமே ஒரு மனக்குழுவதுக்கு போய் நான் நல்லா ஸ்டெடியான மைண்ட்லேயே இல்லை. இப்போ பாருங்கள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்குறது,
தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வருது, பார்த்துக்கணும். அடுத்த திருவாதிரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. உங்களுடைய பிரம்மாண்ட கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. கலை சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் துறை, அந்த மருந்து சம்மந்தப்பட்ட துறை, மெடிக்கல் லைனு எல்லாமே பட்டை கிளப்புறாங்க. ஆனால் சுபகாரியம் சுப செலவு ஏதோ குடும்பத்தில் வரப்போது பார்த்துக்கணும். உங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. இது கன்ஃபார்ம். குழந்தையோ இல்லை திருமண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ எல்லாமே ஒரு மாற்றம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூசணத்துக்கு பிறந்தோம். ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணம் இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் எதுவுமே சரியில்லை. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி. இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு சுப செலவோ சுபகாரியமோ ஒரு இடமாற்றமோ இல்லை வெளிநாடோ வெளியூரோ இல்லை வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷனோ இல்லை தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றமோ இது எல்லாமே தேடி வருது. பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய சூறாவளி யோகம் பயங்கரமான ராஜயோகமாகவே அமைகிறது.